இவர் பெயரில்தான் சுவாமி இருக்கிறார், சொல்லிலும் செயலிலும் சுவாமி இல்லை. கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள முடியாத தொடை நடுங்கிகள், கலுசடை மனிதர்கள் இவர்கள். இவர்களை உங்கள் வாழ்க்கை பாதையில் நீங்களும் சந்திக்கலாம். தோற்றத்தை விமர்சனம் செய்வது, கருப்பாக இருக்கிறான், கேவலமாக இருக்கிறான், உங்களை முடக்கும் விதமாக விமர்சனங்களை வைப்பது, முடக்கும் விதமாக மனித குலத்தை அடக்கும் விதமாக பேசிக்கொண்டிருக்கக்கூடிய கூட்டம் இதைத்தான் செய்து கொண்டிருக்கும். இது திராணியற்ற கூட்டம், தொடை நடுங்கி கூட்டம். இவர்களை சந்திக்க நேர்ந்தால் புறம் தள்ளிவிட்டு வெற்றி நடை போடுங்கள். வாங்கி வந்த தக்காளியில் ஒரு தக்காளி அழுகி இருக்க கொள்ளையில் வீசி எறிந்தேன். 10 தினங்கள் சென்று பார்த்தபோது பச்சை பசையல் என்ற சின்னம் தளிர்விட்டிருந்தது அந்த இடத்தில். இது என்ன பெரிதாக வந்துவிடப் போகிறது என்று நான் நகர்ந்துவிட, தக்காளியிலிருந்து விழுந்த விதைகளும் மண்ணின் ஈரத்தன்மையும் சங்கமிக்க, அந்த சங்கமத்திற்கு வானத்திலிருந்து பூமாரி பொழிந்து நீர் சொரிய, நீரின் வெப்பச்சலனத்தால் மண்ணிலிருந்து வெகுண்டெழுந்த மண்புழுக்கள் செடியின் குறுக்கும் நெடுக்குமாக உழுது செடிக்கு உயிர் கொடுக்க, கதிரவன் இதற்கு ஒளி வீச பூத்து குலுங்கியது தக்காளி. பார்த்த நான் பறித்து வந்து என் வீட்டு கூடையில் வைத்து விட்டேன். விழுந்தாலும் வித்தாக எழ வேண்டும் என்பதை அனுதினமும் உணர்த்தி கொண்டுதான் இருக்கிறது இயற்கை நமக்கு. முயன்றால் முடியும் என்று நான் வேண்டாம் என்று வீசிய தக்காளி என்னை பார்த்து சொன்னது, நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ சுவாமிநாதா. நல்ல சிந்தனைகளை விதைப்போம், நம்பிக்கை வளர்ப்போம். நன்றி.